இன்றைக்கி ப்ரோக்ராமிங் இன் சியில் வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டை வந்து பார்க்க போகிறோம். அந்த சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டை வந்து இந்த செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் கீழே தான் வந்து இருக்குது. அப்போ செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பாயிண்டர் இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒன் ஆர் மோர் வந்து பாயிண்டர் வந்து இருக்கலாம். அந்த பாயிண்டர் வந்து அந்த ஸ்ட்ரக்சரையும் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே மெம்பர்ஸையும் வந்து பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வந்து செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று வந்து செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சரில் ஒரே ஒரு லிங்க் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட். அதே வந்து 2 லிங்க் இருந்துச்சுன்னா அது வந்து டபுளி லிங்க் லிஸ்ட். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னா இப்போ வந்து வரிசையாக இருந்துச்சுன்னா எனக்கு அடுத்து யார் இருக்கான்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட். எனக்கு முன்னாடி யார் இருக்கா, எனக்கு பின்னாடி யார் இருக்கான்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதான் வந்து டபுளி லிங்க் லிஸ்ட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு சிலபஸில் வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டு தான் இருக்குது. அப்படி வந்து டபுளி கேட்டாங்கன்னா ஆரோ மார்க் வந்துட்டு 2 பக்கம் போட்டு வைக்குங்க. ஸோ 2 சைடு ஆரோ மார்க் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிளி லிங்க் லிஸ்ட்னால் வந்து என்னென்னு பார்ப்போம். சிங்கிளி லிங்க் லிஸ்ட்னால் என்னென்னா, டெஃபினேஷன் வந்து கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸை வந்து கனெக்டட் த்ரூவை ஒரு சிங்கிள் லிங்க் யூஸ் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு இதை பேர் தான் வந்து சிங்கிளி லிங்க்ஸ். ஸோ வந்து இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. ஓகேவா? இந்த நோடு அதாவது வந்து கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸை ஒரு சிங்கிள் லிங்க் யூஸ் பண்ணி வந்து நான் கனெக்ட் பண்ணேன், அதுக்கு பேர் தான் வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நோடுன்னு சொல்கிறீங்களா, அப்போ அந்த நோடில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நோட். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இதான் வந்து டேட்டா ஃபீல்டு. இதில் தான் யூஸரோட வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கடுத்து செகண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து அட்ரஸ் ஃபீல்டு. இதில் வந்து அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கடுத்து நான் யாரை வந்து பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து இருக்கும். இதை வந்து இட் பாயிண்ட்ஸ் டு த நெக்ஸ்ட் மெம்பர் இந்த லிஸ்ட்டு வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் இருக்கும், லிங்க் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த நோடுன்றது வந்து இது வந்து டேட்டா யூஸரோட வேல்யூ இருக்கும். அந்த யூஸரோட வேல்யூ வந்து ஒரு அட்ரஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கடுத்து நான் யாரை நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து நிறைய நோட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க நோடு தான் ஹெட்டர் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டு வந்து நல் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இதுக்கடுத்து வேல்யூ இல்லை, இதுதான் வந்து லாஸ்ட் நோடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து நல் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஹெட்டர் நோடுன்னா என்னென்னா, ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு நோடு வந்து ப்ரெசென்ட் இந்த சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டு தான் வந்து ஹெட்டர் நோடு அப்படின்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் நோடுனா நல்லுன்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் நோடு வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லாஸ்ட் நோட். ஓகேவா? என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து பண்ண முடியும்னா, ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன நோடை வந்து க்ரியேட் பண்ணணுமா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் நோடா. ஸோ நோடுன்றது எப்படி இருக்க போகுது, ஒரு டேட்டா ஃபீல்டு இருக்கணும், நெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஃபீல்டு வந்து இருக்கணுமா. ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் நம்ம வந்து நோடு க்ரியேட் பண்ண முடியும். அதனால் ஸ்ட்ரக்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நோடு க்ரியேட் பண்ண போகிறனால நோடு அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வந்து என்னென்ன ஃபீல்டு இருக்கணும், டேட்டா ஃபீல்டு, நெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கணுமா. டேட்டான்றது ஒரு நம்பர்னால இன்டிஜர் டேட்டா அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டுனா பாயிண்டர், இந்த ஆரோ மார்க் பேர் தான் பாயிண்டர் அப்படின்னா அதனால் வந்து ஸ்டார் வந்து போட்டிருக்கேன். இது மேலே இருக்கிற ஸ்ட்ரக்ட் நோடு அப்படியே வந்து போட்டு ஸ்டார் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து வெறும் பிளாங்காக இருக்கா, அந்த நோடுக்கு வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணணுமா. ஸோ வேல்யூ அசைன் பண்ண பாயிண்டர் யூஸ் பண்ணி தான் இதனால் வந்து பண்ண முடியும். அதனால தான் அப்படியே இந்த ஸ்ட்ரக்ட் நோடு ஸ்டார் பி பாயிண்டர் வந்து யூஸ் பண்ணி, இந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ வந்து போட போகிறோம்னா அதுக்கு மெமரி வேணுமில்ல, அந்த மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பி பாயிண்டரை யூஸ் பண்ணி எம்னா மெமரி அலோகேட் பண்ணுறேன். ஸ்ட்ரக்சரோட நோடு சைஸை எவ்வளோன்னு பாரு, அந்த சைஸை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மெமரியை வந்து அலோகேட் பண்ண அப்படின்றது தான் இந்த லைன். ஓகேவா? இப்போ இந்த டேட்டான்ற ஃபீல்டு பாயிண்டர் யூஸ் பண்ணி, பீனா பாயிண்டர், இந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி இந்த டேட்டான்ற ஃபீல்டுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணிடு. அதுக்கடுத்து பாயிண்டர் யூஸ் பண்ணி இந்த நெக்ஸ்ட்டுன்ற ஃபீல்டு நல், அப்போ இது நல் ஃபஸ்ட்டு இருக்கப்போ ஒரே ஒரு வேல்யூ இருக்கப்போ இது நல் அப்படின்னு வந்து சொல்லிடு. இப்போ யார் ஹெட்டோ அந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி இவங்க தான் வந்து ஹெட்டுன்னு வந்து பாயிண்ட் பண்ணிடு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து ஒரே ஒரு வேல்யூ தானே அதில் இருக்குது. இப்போ வந்து 2-3 வேல்யூஸ் வந்து வேணும் அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து பார்த்துக்குங்க. இப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்சர்ஷன் ஆஃப் நோடு வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட். இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது, 10, 71, 80ன்ற ஒரு வேல்யூஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ 8ன்ற வேல்யூவை இந்த லிங்க் லிஸ்ட்டில் நான் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த லிங்க் லிஸ்ட் ஏற்கனவே இருக்கிறதுல ஹெட்டு வந்து யாராக இருந்துச்சு 10, ஏன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ தான் இது. அப்போ வந்து இதுதான் வந்து ஹெட்டாக இருந்துச்சு. இப்போ 8ன்றதை வந்து நான் ஆட் பண்ணணும் இந்த இதோட அப்படின்னா இப்போ என்ன செய்கிறோம், இப்போ 8ன்றது வந்து ஃபஸ்ட்டாக மாறிடும். இந்த 8ஓட நெக்ஸ்ட்டாக இருந்தது வந்து இப்போ வந்து யார் ஏற்கனவே ஹெட்டாக இருந்ததை பாயிண்ட் பண்ணுமா. 8ஓட நெக்ஸ்ட்டு ஃபீல்டு இப்போ யாரை வந்து பாயிண்ட் பண்ணும்னா, இப்போ ஏற்கனவே ஹெட்டாக இருந்த
10 வந்து பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ யார் வந்து ஹெட் ஆயிடுவான்? 8 வந்து ஹெட் ஆயிடுவோம். அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு கிரியேட் பண்ண போகிறோம் நியூ நோடுனா, இப்போ வந்து இந்த 8ஓட நெக்ஸ்ட் நோடு வந்து ஏற்கனவே ஹெட் ஆகிருந்ததை வந்து பாயிண்ட் பண்ணும். இப்போ இந்த 8 வந்து இப்போ வந்து ஹெட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ டயக்ராமாக சொன்னோமா, இப்போ தியரட்டிக்கலாக சொன்னோமா, அதவே வந்து இப்போ வந்து ப்ரோக்ராமாக வந்து சொல்லணும். ஸோ வந்து டேட்டான்ற ஃபீல்டில் வந்து இந்த டேட்டான்ற ஃபீல்டில் வந்து 8ன்றது இருக்கும். டேட்டான்ற ஃபீல்டில் இந்த வேல்யூ வந்து இருக்கும். அந்த வேல்யூவோட நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஏற்கனவே ஹெட்டாக இருந்ததை வந்து நெக்ஸ்ட்டாக இருந்தது இப்போ ஹெட்டாக இருந்ததை வந்து பாயிண்ட் பண்ணும். அதுக்கடுத்து இப்போ பாயிண்டர் வந்து இப்போ யார் வந்து ஹெட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொன்னதுவே வந்து 3 ஃபார்மில் வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து டெலீஷன் ஆஃப் நோடு. டெலீட் பண்ணுறது எப்படின்னு டயக்ராம் பார்த்துட்டு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 4 வேல்யூஸ் வந்திருக்கா, 1 2 3 4. இப்போ 4 வேல்யூஸ் இருக்குது. இப்போ வந்து 71 தான் டெலீட் பண்ணணுன்ற 71ன்ற நோடை வந்து டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுங்கிட்ட போயிடுச்சுன்னா இதை என்ன செய்யும்? இப்போ நான் டெலீட் பண்ணணும். இப்போ 8 டெலீட் பண்ணி இப்போ 71 நான் டெலீட் பண்ணிட்டேன்னா என்ன செஞ்சிடும்? இப்போ வந்து 80 மட்டும் தனியாக தொங்கிக்கிட்டு இருக்குமா? அப்போ எனக்கு முன்னாடி யார் இருந்தா, இந்த 71க்கு முன்னாடி ப்ரீவியஸாக யார் இருந்தான்னு பார்த்தா அவங்களோட வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து யார் ஹெட்டு? இப்போ வந்து 80 வந்து யாரை 10 வந்து 80 வந்து இப்போ வந்து முதல் 71 பாயிண்ட் பண்ணிக்கிருந்துச்சு. அதை டெலீட் ஆனதுனால இப்போ வந்து 80 வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அதுக்கான தியரட்டிக்கல் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து எந்த நோடை நீங்கள் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ண போகிறீங்கன்னு வந்து டிக்ளேர் பண்ணணும். அதுக்கடுத்து பாயிண்டர் யூஸ் பண்ணி நான் டெலீட் பண்ணுறது ஹெட்டு நோடாக இருந்துச்சா, ஃபஸ்ட்டு வேல்யூவை இப்போ நான் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவை நான் டெலீட் பண்ண போகிறேன்னா 8 ஃபஸ்ட்டு ஹெட்டாக இருந்துச்சா, அதை இப்போ வந்து 10 வந்து ஹெட்டாக மாற்றிருங்க. ஓகேவா? இல்லை இப்போ நடுவில் இருக்க வேல்யூ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ நான் டெலீட் பண்ணல, பாயிண்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை நாட்டை வந்து ஃபஸ்ட்டு நோடை நான் டெலீட் பண்ணேன்னா அதுக்கடுத்து நடுவில் இருக்கிறது அந்த மாதிரி நான் டெலீட் பண்ணேன்னா அதுக்கு ப்ரீவியஸ் நோடு யாருன்னு பார்த்தா இவங்களையும் வந்து கனெக்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் வந்து லிஸ்ட்டில் இருந்தால் தானே டெலீட் பண்ண முடியும். இப்போ வந்து பாயிண்டரை வச்சு சர்ச் பண்ணி பார்க்குறேன். அந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி பார்க்குறப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னா வந்து லிஸ்ட் இஸ் எம்டின்னு சொல்லு. அப்படி இல்லாட்டி ஹெட்டிலிருந்து பாயிண்டரை நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி நான் தேடுறது எங்கே இருக்கோ அதை வந்து எழுத்து டெலீட் பண்ணி அந்த பாயிண்டரை வந்து நான் தேவையானது எதுன்னு பார்த்து அங்கே போய் வச்சுட்டு அதை வந்து பாயிண்டரை வந்து ஃப்ரீ பண்ணி விடு, அதை வந்து டெலீட் பண்ணி விட்ரு அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து சர்ச்சிங் அண்ட் எலமெண்ட் வந்து என்னென்னா, இதுவும் வந்து சர்ச் பண்ணுறதுன்னு என்னது ஃபைண்ட் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது. நிறையா வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நான் தேடுற வேல்யூ வந்து இப்போ வந்து 10ன்ற வேல்யூனா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு தேடணுன்னா அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபைண்டுன்ற ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்டரை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஹெட்டிலேருந்து ஆரம்பிச்சுக்கிட்டே வா. நான் தேடுற வேல்யூ இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடு, அந்த பாயிண்டர் இந்த இடத்துல இருக்குன்ட்டு. அப்படி இல்லாட்டினா நெக்ஸ்ட்டு நான் தேடுறது இல்லாட்டினா நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேல்யூ இருக்கோ அங்கே வந்து கண்டுபிடி அப்படின்றது தான் வந்து சர்ச்சிங் அண்ட் எலமெண்ட். இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த ப்ரோக்ராம்லாம் கஷ்டமாக இருக்குது, நானே லாஸ்ட் நிமிஷத்தில் தான் படிக்கிறேன் அப்படின்னா, ஸோ தியரி எழுதுங்க. அதுக்கடுத்து வந்து டயக்ராமை வந்து போடுங்க. ஒன்றுக்கும் போட்டு இந்த இடத்துல வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல டெலிட் பண்ணியிருக்கேன், இல்லை சர்ச்சுக்கும் ஏதாச்சும் ஒரு டயக்ராம் போட்டு இந்த எலமெண்ட் வந்து செகண்ட் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னு வந்து ஸோ டயக்ராம் போட்டு கூட முடிச்சுங்க.